என்னதான் இருந்தாலும், நீங்க கோலிவுட் சினிமாவுடைய வளர்ந்து வரும் சூப்பர் ஸ்டாருக்கு இந்த அளவு நீங்க நெருக்கடி குடுக்கக்கூடாதுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்புட்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய எல்ஐகே திரைப்படம் இப்ப அஃபிஷியலி போஸ்ட்போண்டட் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய ரசிகர்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு மனசு நொறுங்கிய செய்தியா இருக்கும் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த திரைப்படம் ஏன் போஸ்ட்போன் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட் பத்தி தான் முக்கியமா இந்த வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவதுங்க எல்ஐகே திரைப்படம் வந்து ஸ்டார்ட்டிங்கில் வந்து எப்போ ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு அப்போனா 2025 தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் வந்து பண்ணியிருந்தாங்க. பண்ணி பக்காவாக போஸ்டர் எல்லாமே ரிலீஸ் பண்ணி அக்டோபர் 17ஆம் தேதி நாங்கள் வரோன்னு சொல்லியிருந்தாங்க. பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி டியூடு வந்து அந்த டேட்டுக்கு வரோன்னு சொல்லிட்டாங்க. எல்ஐகே சொல்கிறதுக்கு முன்னாடி டியூடு சொன்னனால எல்ஐகே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒதுங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்ஐகே வந்து நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு வரோம் அப்படி சொல்லி டிசம்பருக்கு வந்து ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ப்ராப்பராக சேல் பண்ணாத காரணத்தினால அவங்களால வந்து பார்த்திங்கன்னா படத்தை டிசம்பரும் வந்து ரிலீஸ் பண்ண முடியலங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம பிப்ரவரி வேலண்டைன்ஸ் டே ஒட்டி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் தான் ஜனநாயகன் படத்துடைய சென்சார் பிரச்சனைலாம் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஜனநாயகனுக்கு இது பிப்ரவரி வந்துருச்சுன்னா நம்ம படத்தை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்ஐகே திரைப்படத்தினுடைய ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரொம்பவே பொறுமையாக இருந்தாங்க அப்படி தான் சொல்லியாகும். ரொம்ப பொறுமையாக இருந்த பிறகு நம்ம ஜனநாயகன் படம் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற டாக்ஸ்லாம் வந்த பிறகு சரி நம்ம ஏப்ரல் படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ப்ரொடக்ஷன் டீம் பிளான் பண்ணி ஏப்ரல் 3ஆம் தேதி எல்ஐகே திரைப்படம் அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னு இப்போ தாங்க அப்டேட் வந்து ஒரு 5 நாள் முன்னாடி கொடுத்தாருங்க. இப்போ பார்த்தா டப்புன்னு திரும்பவும் போஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னாங்க, மலேசியாவில் இருக்கிற சென்சார் போர்டு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி வரைக்கும் லீவாங்க. எதுக்கு லீவ் அப்புடின்னா அவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஹரி ரே செலிப்ரேஷன் ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஸோ ஹரி ரே செலிப்ரேஷன் அப்புடின்னா நம்ம ஊரில் எப்படி இட் கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மலேசியன் நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஹரி ரே செலிப்ரேஷன் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம ஊரில் எப்படி இட்டோ அவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஹரி ரே வந்து அப்படின்னு வேறு பேரில் வந்து கூப்பிட்றாங்க. பட் என்னன்னாங்க, மார்ச் 21 அந்த ஃபெஸ்டிவல் வந்து முடிஞ்சுச்சு. பட் ஏன் வந்து மலேசியன் சென்சார் போர்டு வந்து மார்ச் 30ஆம் தேதி வரைக்கும் லீவுங்கிறது தெரில. பட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹரி டே செலிப்ரேஷனால தான் லீவுன்னு சொல்கிறாங்க. மேபி அவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் எனக்கு தெரில. பட் அந்த ஒரு நிகழ்வு நடக்கிறனால மார்ச் 30ஆம் தேதி வரைக்கும் மலேசியன் சென்சார் போர்டு வந்து லீவு. ஸோ அந்த காரணத்தினால ஏப்ரல் 3ஆம் தேதி எல்ஐகே திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறதே இல்லை. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்து ஏப்ரல் 1ஆம் தேதி தான் வந்து சென்சார் போர்டு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம எல்ஐகே டீமும் வந்து எப்போ வந்து மலேசியாவில் சென்சார் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிக்காங்கிறது வர தெரிலங்க. ஏன்னா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் தான். இவங்க வந்து லேட்டாக அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்ஐகே படத்துக்கு முன்னாடி நிறையா படங்கள் வந்து எங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வந்து ஃபஸ்ட்டு அவங்க அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் இவங்களுக்கு வந்து வருவாங்க. ஏப்ரல் 3ஆம் தேதி வரை படம் வந்து ரிலீஸு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து மலேசியன் நாடுகளில் வந்து டிக்கெட்ஸும் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்தமாதிரி நிறையா வேலைகள் இருக்கிற காரணத்தினால இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்ஐகே திரைப்படத்தை வந்து போஸ்ட்போன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் இருக்கிற ஒரு சின்ன நல்ல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி இப்போ ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட் பிரச்சனை தான். ஜனநாயகனுக்கு தகுந்த மாதிரி கோர்ட்டுக்கு அலைய விட்டு ரிவைசிங் கமிட்டிக்கு அலைய விட்டு எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து தளபதி வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வேகமாக சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளானில் தான் வந்து இருக்காங்க. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா மலேசியன் சென்சார் போர்டு வந்து ஆஸ் யூஷுவல் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ மேபி ஒரு ஏப்ரல் 3ஆம் தேதி இல்லை 4ஆம் தேதி மலேசியாவில் வந்து எல்ஐகே திரைப்படத்தை வந்து சென்சார் கமிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சென்சார் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ எல்ஐகே டீம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தனை பிரதீப் ரங்கநாதன் ரசிகர்கள் உண்மையிலே எல்ஐகே திரைப்படத்திற்கு வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் எல்ஐகே அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த திரைப்படத்திற்கான உங்களுடைய உண்மையான ஆதரவை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இந்த வீடியோஸ் வந்து போட்டுக்கும். ஸோ நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனலாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற லைக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.